அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. சரத் ரத்னவேல் டிசிபி. டிசிபியா? இவன் எப்படி சடனா இங்க வந்தா? ஹலோ, ஹாய் சார். என்னடா என்ன நடக்குதுங்க? ஹலோ சார், நாங்க பிசினஸ் டீலிங் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஏதோ எங்க ஆளுன்னு சொன்னீங்க. என்ன சார்? எல்லாரும் எங்க கம்பெனில வர்க் பண்றவங்க. எப்படி அடியாளாவா? இல்ல சார், நாங்க ஐடி கம்பெனி வச்சிருக்கோம். ஓகே சார், இப்போ எதுக்கு நீங்க தேவையில்லாம வந்து இதெல்லாம் கேட்டிட்டு இருக்கீங்க? நான் கேட்கவே இல்லையே, நீங்களா தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சரி சரி சொல்லுங்க, கேப்போம். சொல்லுங்க கேப்போமா? சார், நான் என்ன கதை சொல்லிக்கிட்டு இருக்கேனா? எதா இருந்தாலும் சொல்லுமா, கேட்கலாம். சார், நான் உங்ககிட்ட பேச வரல, இந்த சித்தார்த் கிட்ட பேச வந்தேன். சரி ஓகே, பேசு. சார் சார், ஐயோ சார், நானே உங்களை வந்து பார்க்கணும்னு நினைச்சேன். என்ன பார்க்கணும்னு நினைச்சியா? ஆமா ஆமா சார். என்ன மேம், ட்ரக்க மாத்துறீங்க? வேற வழி இல்ல, இந்த சித்தார்த்தை ஏமாத்த நம்மளால இப்போதைக்கு முடியாது. ஆனா இவனை அப்படியே போட்டு விட்டுட்டு வந்துடலாம். எப்படி? நான் சொல்றதுக்குலாம் ஆமா சாமி போடு. அதுதானே நான் எப்பவும் செஞ்சிட்டு இருக்கேன். இப்பவும் அது எஸ்ஐ. ஓகே ஓகே மேம். ஹலோ, சொல்லுங்க, என்ன சொல்லணும்? ஆமா சார். என்னைய சம்பந்தமே இல்லாம ஆமாங்கிற? ஐயோ சாரி சார், மேம் சொன்னதுக்கு அப்புறம் ஆமா சொல்றேன். நான் பெங்களூர்ல இருந்து வரேன். என் பேரு கவிதா, பிபிஆர் கம்பெனியோட ஓனர் சார். சார், என்னோட கம்பெனில ஏகப்பட்ட டார்ச்சரிங், அதுவும் இல்லாம பர்சனலா எனக்கும் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன் சார். அச்சச்சோ, அப்படியா? யாருமா உன்னை டார்ச்சர் பண்ணது? இந்த சித்தார்த்தா சார். என்ன சித்தார்த்தா? ஆமா சார், ஆமா ஆமா. ஓ அப்படியா? ஆமா ஆமா சார். சார், ரொம்ப டார்ச்சர் பண்றான். கம்பெனில தான் ஏகப்பட்ட கொடச்சல பார்த்தா பர்சனலா. இப்ப கூட சார், இவன் தான் என்ன இங்க வர சொன்னது. சார், நான் இங்க என் பிஏவை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமும் அவனை தனியா அனுப்ப, நீ மட்டும் பேசு அப்படின்னு என்னென்னமோ பேசுறான் சார். ஆமா ஆமா சார். என்ன இப்படி இல்லாம பேசுறான்? சார், நீங்க தான் ஆக்ஷன் எடுக்கணும். பாருங்க சார், நான் பெங்களூர் பொண்ணு, இங்க இருந்து இங்க வந்து உங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். நீங்க இதுக்கெல்லாம் உடனடி ஆக்ஷன் எடுக்கல சார், இது வேற மாதிரி ஆயிடும். என்னமா நீ ஒரு பொண்ணு சொல்லி நான் ஆக்ஷன் எடுக்காம இருப்பேனா? இதெல்லாம் உனக்கு தேவையா? கேட்கும் போதே உன் கம்பெனியை என்கிட்ட எழுதி கொடுத்திருந்தேனா நீ அசிங்கப்பட தேவையில்லடா. இப்ப பாரு, உன் பேர் நாரி. அசிங்கப்பட்டு வெளிய மட்டும் இல்லடா, உன் பொண்டாட்டி கிட்டையும். வீட்டுக்கு போ, உன் பொண்டாட்டி காரி துப்புவா. நான் சொல்றதுக்கு மட்டும் சரின்னு கேட்டிருந்த, உன் கம்பெனி மட்டும் தான் போயிருக்கும். இப்ப பாரு, உன் மானம் மரியாதை எல்லாம் போச்சு. இன்னும் கஷ்டப்படுவடா. கஷ்டப்பட்டு நொந்து நீ இத இருந்து எப்படியாவது வெளிய கொண்டு வந்துறனே. என் கால்ல வந்து விழுவ. விழ வைக்கிறேன். ஏய், என்னடா என்ன சிரிக்கிற? ஒரு பொண்ணு நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். அது பொண்ணு நினைச்சா, பெசாசு குட்டி நினைச்சாலா இல்ல? ஏய், ஐயோ ஐயோ, என்னமா குழந்தை, இன்னும் குழந்தையாவே இருக்கியே. சித்தார்த். என்ன சித்தார்த்? சித்தார்த் மிரட்டுதோ? செம்ம மாசா. ஆனா ஒரு ரொம்ப சீப்பான காரணத்தை சொல்லி என்ன பண்ண? உன் நிலைமை இப்படி ஆகணுமா? அதானே சரத்து. சார், நீங்க முதல்ல டிசிபியா இல்ல இவனோட ஆளா? அவனோட ஆள் இல்லமா, அவனோட மச்சான். மச்சானா? உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும் தெரியும்னு சொன்னியேமா. என்னோட பாஸ்டெல்லாம் விசாரிச்சுட்டு வந்த, ஆனா பிரசண்ட பத்தி யோசிக்காம விட்டுட்டியே. என்ன சொல்ற? எனக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி இருக்கா, ஆனா அவளுக்கு 4 அண்ணன்க இருக்காங்க. 4? இதுல ஒரு அண்ணன் தான் சார். வேண்டாம் சார், வேண்டாம் வேண்டாம். என்னோட ஒரு அடிக்கே அரண்டுட்ட. என்ன கவிதா மேடம், இப்ப புரியுதா சித்தார்த்தும் நானும் யாருன்னு? இதெல்லாம் போலீஸ் அராஜகம். இத நான் வன்மையா கண்டிக்கிறேன். அப்புறம் கண்டிப்பா மேல் இடத்துக்கு போவேன். ஒரு பொண்ணு தப்பா யூஸ் பண்ண பாத்துர்க்கான். சரி, உனக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும். நான் இப்பவே சோசியல் மீடியா எல்லா இடத்துக்கும் போவேன். இந்த சித்தார்த்த சும்மா விட மாட்டேன். இப்படிப்பட்ட போர்க்கிக்கு சப்போர்ட் பண்ற உன்னையும். உன் பேர் சொல்லி, உன் பேர், அது உன் பேர் சரத் ரத்னவேல். போய் சொல்லு. போய் சொல்லு. அது வந்து நீ இதெல்லாம் சொன்னா நாங்க நம்பணும். போய் மேலிடத்துல சொல்லுவா, அவங்களும் நம்பணும். இங்க பாரு, உன் பேச்செல்லாம் கேக்குறதுக்கு எல்லாரும் முட்டாள் இல்ல. உன்னை பத்தி நான் ஃபுல் டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். என்ன? அக்கா 420 பாக்குறது ஃபுல்லா ஃபோர்ஜரி வேலை. இதுல நீ சொல்றத எல்லாரும் நம்புவாங்க. இல்ல சார், அது வந்து சார், இதுக்கு முன்ன என்னென்னமோ சொன்னியே. இல்ல சார், சாரி சார். சார், அது வந்து எங்களுக்குள்ள ஒரு சின்ன பிசினஸ் பிரச்சனை சார். ப்ராப்ளம் போய்கிட்டே இருந்தது.
அதுக்கு கொஞ்சம் சித்தார்த்த சரி வரலன்னா பொய்யான கேஸ் கொடுக்கறியா? சார், ஒரு பொண்ணா இருந்துட்டு அப்புறம் நான் என்ன சார் பண்ண முடியும்? சீ, நிறுத்து. சார், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன பாரு. நேத்தே நீ கால் பண்ணி மீட்டிங் இங்க தான் அரேஞ்ச் பண்ணதுமேவும் சித்தார்த் என்கிட்ட சொல்லியாச்சு. என்னன்னு கேக்குறியா? ரொம்ப நாளா ஒரு சைலண்ட் பார்ட்டி என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்ப தனியா மீட் பண்ணணும்னு சொல்றாங்க. கண்டிப்பா அது நான் கெஸ் பண்ண ஆளாதான் இருக்கும். அதனால அவங்கள பத்தி எல்லாத்தையும் சொல்றேன், நீ மொத்த டீடைலையும் கலெக்ட் பண்ணிக்கோன்னு நேத்தே சித்தார்த் என்கிட்ட சொல்லியாச்சு. என்ன ஷாக் ஆயிட்டியா? பாரு, என்னதான் ஃபோர்ஜரி என்ன வேலை பார்த்தாலும் தொழில சுத்த வேண்டாம். என்ன பத்தின டீடைல்ஸ் ஃபுல்லா கலெக்ட் பண்ணிருக்கணும். அப்புறம் நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். என் சிந்துவை பாக்குறதுக்கு முன்ன வரைக்கும் என்னை விட வில்லன் எவனும் கிடையாது. ரொம்ப மோசமான வேண்டி அதெல்லாம் நீ கலெக்ட் பண்ணிட்டு என்ன பார்க்க வந்திருக்கணும். தப்பு பண்ணி தேவையில்லாம நீயா வந்து மாட்டிக்கிட்டியேமா. பாரு, உன் கம்பெனியை நம்பர் 1 ஆக்கணுங்கிறதுக்காக இப்ப ஜெயில போய் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3ன்னு கம்பி என்னணும். இல்ல 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 நாகா நாகா உடனே நம்ம வக்கீலுக்கு பேசு. ஓகே மேம். டேய், ஆமா ஆமா சார். அடச்சி, ஏண்டா ஒரு பொண்ணை நம்பி இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கியே, இந்த பொண்ணு செய்யற செயல்லாம் நியாயமான்னு கேட்டு வந்தியாயா? ஏண்டா அப்படி தேவையில்லாம வந்து நீயும் மாட்டிக்கிட்டு? ஆமா சார். திருத்த முடியாதுடா, உன்னை திருத்தவே முடியாது. சித்தார்த், சரத், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இவங்க வந்து பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தெரியும், ஆனா சிந்துவை மிரட்டுவாங்கன்னு எதிர்பார்க்கல. நல்லவேளை சரத்து, சிந்துவை நீ பாத்துக்கிட்ட. சிந்து கால் பண்ணதுமேவோ அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சதுமே சுப்பிரமணியா அனுப்பி விட்டுட்டேன். நான் இவங்க டீடைல்ஸ கலெக்ட் பண்ணும் போதேவோ இவங்க பிராடு வேலை பாக்குறது நேரடியா கிடையாது, சம்பந்தப்பட்ட ஆள்கள் கிட்டதான். அதனால நான் ஃபர்ஸ்ட் பாதுகாப்பு கொடுத்தது சிந்துவுக்கு தான். அப்புறம் இவங்க போட்டோவை எடுத்து மிரட்டுவாங்களாமே, அதை வச்சு சோசியல் மீடியான்னு அசிங்கப்படுத்துறதுக்காகவே நிறைய வேலை செய்வாங்களாம். ஏன் சித்து, போட்டோ ஏதாவது? ஏய், நல்ல வேலை ஞாபகப்படுத்தின, நிறைய எடுத்தாங்கடா. அதை வாங்க டெலீட் பண்ணு. ஏன் சித்து? வேணா, உன் தங்கச்சிக்காரி பார்த்தா அப்புறம் டெய்லி எங்க வீட்டுல தீபாவளி தான். டேய் சிரிக்காதடா, போட்டோ வாங்கி முத டெலீட் பண்ணு. நாங்களே எந்த போட்டோவும் எடுக்கல. ஆஹா, அதை இப்பவே பப்ளிக் பண்ணி விடு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அப்பா, நீ கெஞ்சு கெஞ்சு கெஞ்சு, நீ கெஞ்ச கெஞ்ச சந்தோஷமா இருக்கு. நாகா சார். ஆமா சார். அடிச்சி, ஐயோ மேம். ஆமா மேம். போட்டோவை உடனே பப்ளிக் பண்ணு, அசிங்கப்படட்டும். இங்க பாரு கவிதா, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காத. நீ கெஞ்ச கெஞ்ச எனக்கு குளு குளு குளுன்னு இருக்கு. கெஞ்சுடா கெஞ்சு. அந்த போட்டோவை பப்ளிக் பண்ணி உன்னை அசிங்கப்படுத்தி உன் பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழ விடாம என்னால ஆக்க முடியும். எப்ப இருந்தாலும் உன் கம்பெனி எனக்கு தான். ஏச்சி, அடச்சி, லூசு மாதிரி பேசாத. லூசா? என்னடி, உன் கூட என்ன பப்ளிக் பண்ணி நான் என்ன பண்ண? பப்ளிக் பண்றதும் பண்ற. கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணா இருந்தா அத கொஞ்சம் கெத்தா மெயின்டைன் பண்ணலாம். உன்னை பார்த்தாலே கோபம் பத்திக்கிட்டு வருது. இதுல உன் கூட போய் ஐயோ, நீ என்ன பண்ணிருக்கணும்? நீ வந்து ட்ரை பண்ணிருக்க கூடாது. நல்ல அழகான பொண்ணா, படிச்ச பொண்ணா, கொஞ்சம் மெச்சூரா இருக்கிற மாதிரி, ஃபர்ஸ்ட் புத்திசாலியா இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணை வச்சு என்ன ட்ரை பண்ணிருக்கணும். ஐயோ, செத்தாண்டா சேகரு. பேசு பேசு, இனி உன்னை யார் காப்பாத்த முடியும்? நீ வந்து தேவையில்லாம டைம் வேஸ்ட், என்னோட பெர்ஃபார்மன்ஸ் வேஸ்ட். இனிமேலு இப்படி வேஸ்ட் பண்ணாத. கொஞ்சம் பெட்டரா, கொஞ்சம் ஹீரோயின்ஸ் கிடைச்சா கூட ஓகே தான். தமன்னா, அப்புறம் எனக்கு பிடிச்ச, ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகைனா அது அஞ்சலி. அவங்க கூட வர வச்சு ட்ரை பண்ணு. அப்புறம் நீ நினைச்சதெல்லாம் நடக்குதான்னு பாப்போம். நடக்கும்டா, நடக்கும். என்ன மச்சான், நான் சொல்றது சரிதானே? ஐயோ, ரொம்ப சரிப்பா. நீ பேசுறது எப்பயாவது தப்பா இருக்குமா? ரொம்ப ரொம்ப சரி. இனி அப்படி ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் பாத்துக்கிறேன். எனக்கு வேற என்ன வேலை இருக்கு? ஓகே மச்சான், ஓகே ஓகே. கூட்டிட்டு போய் முட்டைக்கு முட்டி தட்டுங்க. இவள பொண்ணு நினைச்சுதான் விட்டுறாத. பொண்ணுங்கிற பேர்ல ஓவர் அழிச்சாட்டியம் பண்றா. நான் கொஞ்சம் உசாரா இருக்கறனால தப்பிச்சேன். ஆனா எத்தனையோ குடும்பத்தை ஒண்ணும் இல்லாம அசிங்கப்படுத்தி இருக்கா. அதுக்கெல்லாம் சேர்த்து முட்டிக்கு முட்டி தட்டு. நீ சொல்லிட்டலப்பா, தட்டாமையா? அது இல்ல, தட்டிடுறேன். புரியலையே. புரியும். ஐயோ சரத்து, அது எப்படி புரியும்? அஞ்சலி வந்து சொன்னா புரியும். ஐயோ, லைன்ல சிந்து. என்னடா மாப்ள, புரியுதா? ஏய், லைன்ல சிந்து. ஏண்டா, அஞ்சலி கேக்குதோ? கேக்கும். ஒன்னு சொல்லி குத்தா இல்ல இந்த டம்மி பீஸா சொல்லணும். ஏண்டி கவிதா, யார வந்து இங்க ஏமாத்த பாக்குற? என் புருஷனை பத்தி தெரியாம, என் அண்ணனை பத்தி தெரியாம நீ ஏன் பெங்களூர்ல இருந்து இங்க வந்து மாட்டிக்கிட்ட? ஏய் சரத்து, சொல்லுடி. நீங்க ரெண்டு பேத்தி சும்மா விட்டுறாத. சேச்சா, அத நான் பாத்துக்கிறேன். அப்புறம் நீ அப்படி உன் தங்கச்சி சும்மா விட்டுருவேன்? ஐயோ, அட பாவி, மாட்டி விட்டுட்டு சிரிக்கிறானே. என்னதான் க்ளூ கொடுத்துருக்க கூடாது. ராமா சார், இங்க பாருங்க. தேவையில்லாம எங்களை அரெஸ்ட் பண்ணி பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்க. எங்க அப்பா பெங்களூர்ல மிகப்பெரிய ஆளு. தேவையில்லாம எண்ணத்துக்கு உள்ள போட்டு பகைய சம்பாத்தியம் பண்ணாதீங்க. இங்க பாருங்க சார், எங்க அப்பாக்கு நான் தான் உயிர்.
எனக்கு சின்னதா ஏதாவது ஒண்ணுனா கூட எங்க அப்பா அவ்வளவுதான். என்ன ரொம்ப அசிங்கப்பட்டுருவாரா? சார் இங்க பாரு, சின்ன பொண்ணா இருக்கேன், நானும் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இதேது உன் இடத்துல ஒரு பையன் இருந்திருந்தான் பேச்சே கிடையாது, ஒன்லி ஆக்சன் மட்டும் தான் இருந்திருக்கும். உங்க அப்பா வந்தாலும் சரி, உங்க தாத்தா வந்தாலும் சரி, நான் பாத்துக்கிறேன். சுப்பிரமணி சார், நம்ம ஆள்கள்லாம் வந்தாச்சா? வந்தாச்சு சார். நான் சொன்ன ப்ரொசீஜர்லாம் முடிச்சிட்டீங்களா? எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார். அப்பனா ஸ்ட்ரைட்டா உள்ள தூக்கி போடுங்க. ஓகே ஓகே சார். சார் சார் அது வந்து சார். ஆமா சார். ஆமா ஆமா சார். ஆமா ஆமா. நம்ம போட்ட பிளான் எப்பவுமே ஃபெயிலியர் ஆனதில்ல. ஆனா இந்த டைம் பக்காவா கரெக்ட்டா தான எல்லாத்தையும் பண்ண. ஐயோ, இவன் பொண்டாட்டி குடும்பத்தை பத்தி விசாரிக்காம விட்டுட்டேன். யாரும் இல்லாதவன் இவனுக்கு யாருமே இல்லன்னு நினைச்சேன். அப்பாவும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் நம்மளோட பேக்ரவுண்ட வச்சு இவனை அடிச்சிடலான்னு பார்த்தா, ஆனா இவன் நம்மள. டேய், என்ன பத்தி தெரியாம இருக்கடா. இங்க நான் இப்ப பொறுமையா போறேனா ஜெயிலுக்குள்ளே போகாம வெளியே வர்றதுக்காக. நான் போலீஸ் ஸ்டேஷன் வாசப்படிய மிதிக்கங்குள்ள எனக்கு பெயில் கிடைக்கும், நான் ஹாப்பியா வீட்டுக்கு போவேன். ஆனா நான் அடுத்து அடிக்கிற அடி உங்க யாராலையும் தாங்க முடியாது. டேய் சித்தார்த், உன் கம்பெனியை மட்டும் இல்லடா, உன் குடும்பத்தையே நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. வேற வழியே இல்ல, ஆரம்பிச்சிடலாம். ஜோதிகா எழுந்துருமா, அத்தை கைய பிடிச்சுக்கோ. மெதுவா எழுந்துரு. சரிங்க ஆண்டி. எழுந்துருமா. மெதுவா மெதுவா. அண்ணி அண்ணி அப்படிதான். சூப்பர் அண்ணி. அவ்வளவுதாம்மா அவ்வளவுதான். அப்பா ஒண்ணு இல்லம்மா, அவ்வளவுதான் நடந்துட்ட. ஐயோ ஜோதிகா, நீ உண்மையிலே தைரியமான பொண்ணுதான். அப்பா அவ்வளவுதாம்மா, இதுக்கு போய் பயந்துகிட்டே இருக்க. அப்படியே மெது மெதுவா இது ஃபுல்லா ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வரலாமா? இல்ல இல்ல ஆண்டி, கொஞ்ச நேரம் ஆகட்டும், அப்புறம் ஸ்டெப்பா நானே நடந்து பாக்குறேன். அம்மா போதுமா, டாக்டர் கொஞ்சம் கொஞ்சமா தான் மூவ் பண்ண சொல்லிருக்காங்க. பேசுடி பேசு, உட்கார்ந்த இடத்துல அசையாம பேசு. பேசி பேசியே ஓட்டுறடி, அதுக்கெல்லாம் ஒரு திறமை வேணுமா? ஓகே ஆண்டி, இருந்தாலும் என் மருமாவெல்லாம் பாவண்டி. அம்மா ஆண்டி. சொல்லுமா. என்ன ஆண்டி எப்ப பார்த்தாலும் சுபாவை திட்டிக்கிட்டே இருக்கீங்க? சும்மா சும்மா திட்டாதீங்க, அவளால முடிஞ்சது எதையோ அவ செய்யறா. ஐயோ அண்ணி, இப்பதான் அண்ணி எனக்கு கண்ணியா நடந்துக்கிறீங்க. பேசுங்க பேசுங்க, என்னன்னு கேளுங்க உங்க மாமியார. இப்ப பாரு, உங்க மாமியார் என்ன திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. என்னடி நீ அவ சப்போர்ட்டா? ஆமா, நாங்க சின்னஞ்சிருச்சுங்க, நாங்க லேட்டா கூட வேலையை பார்ப்போம், எப்படினாலும் இருப்போம். உங்களால எப்ப எது முடியுதோ அதுதான் அப்பப்போ செய்வோம். நீங்க அதெல்லாம் சொல்லிக்க கூடாது. சரிதாண்டி. அம்மா இப்ப என்ன பண்ணுவ? பாத்தியா, ஓ மருமகளே ஏன் சப்போர்ட் தான். ஒண்ணு குடிக்கிட்டீங்களா? நீ உங்களை நான் ஒண்ணும் பேச முடியாது, என்னமும் பண்ணுங்கடி. ஏன்டி நீங்க சின்ன பிள்ளைல, அதாவது எங்க ஏஜ் இருக்கும்போது நீங்களே எல்லா வேலையும் செய்யத்தான் செஞ்சீங்களா? இல்லனா உங்க மாமியார் உங்களை திட்டிக்கிட்டே இருப்பாங்களா? அண்ணி சரியான கேள்வி, இந்த கேள்வியை நானும் அடிக்கடி கேட்டிருக்கேன். ஓ ரெஸ்பான்ஸ். டேய் ஒட்டி வாங்க போற. பதில சொல்லுமா, பதில சொல்லு. அம்மா கிட்ட திட்டு வாங்குனியா, மாமியார் கிட்ட திட்டு வாங்குனியா, இதெல்லாம் இப்ப சொல்ற? ஆமா ஆமா சொல்லுங்க ஆண்டி. ஐயோ ஜோதிகா, நீ வேற ஏமா, உங்கள மாதிரிலாம் அப்ப நாங்க கிடையாது. என் அம்மாவும் சரி என் மாமியாரும் சரி, சொல்ல முன்ன எல்லா வேலையும் நாங்க செய்யத்தான் செய்வோம். மாமியார்னா கொஞ்சம் பயம் இருக்கும். இப்ப காலத்து பிள்ளைகளுக்கு எங்க எல்லா மாமியாரும் மருமகளை பார்த்துட்டு தான் பயந்துட்டு இருக்காங்க. போய்ப்பா ஆண்டி, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. மருமகளை எந்த மாமியாரையும் கொடுமைப்படுத்தல. அப்படியே ஒரு சில வீட்ல ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் இந்த ஒரு சில மாமியார் மாதிரி எல்லாம் கிடையாது. மருமகளை டார்ச்சர் பண்றது, உன் வீட்ல இருந்து அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு சொல்றது, முக்கியமா மருமகளுக்கு சொத்து பத்து நிறைய இருந்தா இந்த மருமகளை தாங்குன்னு தாங்குறது, சொத்து பண காசு எதுவும் இல்லைனா இந்த மருமகளை ரொம்ப இன்சல்ட் பண்றது, இதெல்லாம் மாமியார்கள் பண்ணதான் செய்யறாங்க. அது ஒரு சில வீட்ல இருக்குமா, அவங்களுக்குலாம் புரிஞ்சுக்க தெரியல. நம்ம பிள்ளையா இருந்தா இப்படித்தான் பண்ணுவோமா அப்படின்னு அவங்க யோசிக்கணும். பொண்ணுனா எல்லாத்துக்கும் பொதுவா பொண்ணுங்கதாமா. எங்க நிறைய பேர் யோசிக்காம விட்டுறாங்க. மாமியாருங்க மருமகளை பெத்த பொண்ணா நினைக்க வேண்டாம், அப்படி எந்த மாமியாரையும் நினைக்கவும் முடியாது. நான் அவள ஒரு பொண்ணா மனசியா மதிக்கலாம். எங்க காலம் கடந்த பிறகு ஐயோ என் மருமகளை நான் அப்பவே பாத்திருந்தா எனக்கு அவ இப்ப 1 ரூபா கஞ்சி ஊத்திருப்பாளேன்னு புலம்புறவங்க நிறைய பேர் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆண்டி உங்க மாமியார் எப்படி? என்னமா? இல்ல உங்க மாமியார் எப்படி? அவங்க வந்து ஆமா ஆண்டி கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க எதுக்கு உங்க மாமியார் வீட்டை விட்டுட்டு, அதாவது உங்க புகுந்த வீட்டை விட்டுட்டு பிறந்த வீட்லயே இருக்கீங்க? ஜோதிகா, சுபா, நான் என் மாமியார் கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ இதுல தலையிடாத. தலையிடாதவா? பேச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? நீங்க சொல்லுங்க அத்தை. ஏன் உங்க புகுந்த வீட்டுக்கு போகாம பிறந்த வீட்லயே இருக்கீங்க? உங்க மாமியார் மாமனார்லாம் அங்க தனியா தானே இருப்பாங்க. அதுவும் இல்லாம உங்க வீட்டுக்காரோட இங்க இருக்கீங்க, மகனை அங்க இருந்து பிரிச்சு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இதெல்லாம் பாவம் இல்லையா? ஜோதிகா, நீ எதுவும் தெரியாம இப்படி பேசாத, தெரிஞ்சுக்க தானே பேசிட்டு இருக்கேன். பாரு, அம்மாவோட வாழ்க்கையில
சுபா, நான் உன்னை பேசாதன்னு சொன்னேன். நான் என் மாமியார் கூட பேசிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் அமைதியா இரு. அடடா, எழுந்து நின்னுட்டா போல. அத்தை, உங்ககிட்ட தான் கேக்குறேன். இந்த கேள்வி உங்ககிட்ட பதில் இல்லையா? என்ன கேள்வி, என்ன பதில்? என்ன பேசுறா இவ? என் முகத்தை ஒரு மாதிரி என்னாச்சு? நீங்க அமைதியா இருக்கிறதுலே தெரியுது. உங்க மாமியார் கிட்ட சண்டை போட்டு அவங்க மகனை பிரிச்சு இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. இந்த பாவம்ல உங்களை சும்மா விடாது, தெரியும்ல? ஏய் ஜோதிகா. ஜோதிகா, என்னம்மா? என்ன பேசிட்டு இருக்க? வருஷமா என் அத்தை கிட்ட பேசிட்டு இருக்க. பேசு. யார் வேண்டானா? என்ன ஏதுன்னு விவரம் தெரியாம உன் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க? விவரம் தெரிஞ்சுக்கலாம் தானே நான் பேசுறேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கும் போது தெரிஞ்சுக்குவோம். போ, இப்ப உள்ள போ. நீ ரகதா. மதினி, நீ என்ன கம்மா நின்னுட்டு? போ, உள்ள சாலா கூப்பிடுறா, நீ உள்ள போ. ஆமா உள்ள போங்க. போய் சமைக்கணும், வீடு துடைக்கணும், கூட்டணும். வீட்டு வேலை எவ்வளவு இருக்கு. ஏன்னா இந்த வீட்டுக்கு நீங்க வேலைக்காரி தானே. ஏய் ஜோதிகா. ஜோதிகா, என்ன வார்த்தை சொன்ன? மரகதோ எங்க வீட்டோட மகாராணி. வருஷமா அப்படி சும்மா பேச்சுக்கு சொல்லிக்கலாம். ஜோதிகா போதும். இதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ சும்மா ஜாலியா பேசுறேன்னு தான் நான் நினைச்சேன். நீ அம்மா மனச மட்டும் இல்ல எல்லார் மனசையும் கஷ்டப்படுத்துற. ப்ளீஸ் ஜோதிகா, இதோட பேசுறத விடு. என்ன ஆளாளுக்கு பேச்ச விடுங்கறீங்க. இதே இது உங்க மகனை பிரிச்சு நான் வெளியே தனி கொடுத்தேன் போனா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி தானே ராகவ மாமா பெத்தவங்களுக்கும் இருக்கும். ஏய் ஜோதிகா, என்ன பேசுற நீ? நான் கரெக்ட்டா தான பேசுறேன். அம்மாடி, அப்படி இல்லம்மா. எனக்கு கல்யாணம் ஆனதும் என்னென்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் கேக்குறேன். சொல்லுங்க. இவளுக்கு என்ன ஆச்சு? தேவையில்லாம எதுக்கு இப்படி பேசி அம்மா மனச கஷ்டப்படுத்திட்டு இருக்கா? இல்ல முத ஜீவாவுக்கு கால் பண்ணலாம். வைஷாத்தா வந்து பேசியவும் எதிர்த்து பேசுறா. என் மாமியார் கிட்ட நான் பேசுறேன்னு சொல்றா. இல்ல நம்ம இத அப்படியே விட்டோம், பேசுற பேச்சுக்கு வீட்ல பெரிய பிரச்சனையே வரும். ஃபர்ஸ்ட் ஜீவாவுக்கு ஃபோன் பண்ணி உடனே இங்க வர சொல்லுவோம். ஜோதிகா, என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஹலோ, நான் என் அத்தை கிட்ட பேசிட்டு இருக்கேன். இதுக்காக எல்லாரும் வாரீங்க? ப்ளீஸ் என்ன கொஞ்சம் பேச விடுங்க. அம்மாடி, நீ பேசுறதுல தப்பு இல்லம்மா. ஆனா பேசுறதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்குல்ல. பேசுறதுனால யாரும் கஷ்டப்படக்கூடாது. இப்ப என்ன, மரகதா எதுக்கு ராகாவோட அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு வந்தான்னு உனக்கு தெரிஞ்சாகணும், அதானே? ஆமா. நான் சொல்றேன், நீ வா. நீங்க எதுக்காக சொல்லணும்? நான் என் அத்தை கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நீங்க உங்க நாத்தனாருக்காக, இல்லாட்டி ரத்ன சார் மேல இருக்கிற பயத்துல நீங்க உங்க நாத்தனாரை விட்டு கொடுக்காம பேசலாம். ஏன்னா இத்தனை வருஷமா இந்த வீட்டுக்குள்ள எந்த ஒரு சண்டை பிரச்சனை எதுவுமே இல்லாம எல்லாரும் ஒண்ணா ஒண்ணு மண்ணமா இருக்கீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு எல்லாம் பயம் கூட காரணமா இருக்கும்ல. பயமா? ஆமா, அவரார் வீட்டுக்கார் மேல வச்சிருக்கிற பயமா இருக்கும். யாருக்கு தெரியும், வெளியே எல்லாரும் கெத்தா சுத்துவாங்க, ஆனா வீட்டுக்குள்ள எல்லா பொம்பளைகளையும் அடிமை மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு என்னமோ இந்த வீடு அப்படிதான் இருக்குமோன்னு தோணுது. மதி, என்னாச்சு இவளுக்கு? ஏன் இப்படி பேசுறா? வசதியாதான் எனக்கு தெரியல. ஜோதிகாக்கு இப்படி பேச தெரியுமா? இவ்வளவு நாள் எதுவுமே பேசாம நாமளே பேசுறா கூட அத கண்டும் காணாம போவா. ஆனா இன்னைக்கு இப்படி பேசுறானா, இதுக்கெல்லாம் காரணம் எனக்கு ஒண்ணும் புரியல மதி. வீட்டுல வேற யாருமே இல்ல. ஏதாவது பிரச்சனை வந்துருமா? நான் வேணா தெருவுக்கு கால் பண்ணி சொல்லவா? அந்த தப்ப மட்டும் பண்ணிடாத. ஏன் மதி? இல்ல வைஷாத்தா இருக்காங்க, ஏதா இருந்தாலும் சமாளிச்சிடுவாங்க. எப்பவுமே வைஷாத்தா நம்ம கிட்ட சொல்றதானே. நமக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, கசப்பு வந்துச்சுன்னா அது நமக்குள்ளே பேசி முடிச்சுக்கணும். ஆம்பளைங்க கிட்ட கொண்டு போக கூடாது. ஏன்னா அவங்க வேலை டென்ஷன், ஏதாவது ஒரு டென்ஷன்ல இருப்பாங்க. நாம பேசுறத கேட்டதும் ஏதோ கோபதாபத்துல வார்த்தையை விட்டுட்டா அது குடும்பத்துக்கே பிரச்சனையாகும். அதனால நமக்குள்ள பிரச்சனையை நாமளா பேசி தீர்த்துக்கணும்னு நிறைய தடவை சொல்லியிருக்காங்கல்ல. ஆமா மதி, ஆனாலும் நாம பேசாமலே இருப்போம். ஜோதிகா புரியாம பேசிட்டு இருக்கா. வைஷாத்தா இருக்காங்க, பாத்துக்குவாங்க. சரி ஓகே. ஜீவா சீக்கிரம் வாடா. அது ஒண்ணு இல்ல ஜோதிகா, நீ உன் மாமியார் கிட்ட தான் பேசுற. பேசுறத கேக்குறத தப்பு கிடையாதே. நீ இந்த வீட்டு பொண்ணுமா, என்ன வேணாலும் பேசலாம், உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனாலும் கேக்குறதுக்குன்னு சரி ஓகே, நீ இப்பதானே இங்க வந்திருக்க. அதுவும் தனியா இருந்த பொண்ணு, இது கூட்டு குடும்பத்துல யார் எப்படி பேசணும்னு உனக்கு தெரியணும்ல. அதனால இது பேசுறதுலாம் தப்பு இல்ல. நீ என்ன இப்ப உங்க அத்தை கிட்டே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? தெரிஞ்சுக்கோ. கூட்டிட்டு போய் உன் அத்தை கிட்ட என்ன வேணாலும் பேசு, என்ன வேணாலும் கேளு. அப்புறம் ஜோதிகா, ஒரு வார்த்தை சொன்ன, இந்த வீட்டுல உள்ள ஆம்பளைங்களா பொம்பளைங்களா அடிமையா வச்சிருக்காங்கன்னு. அப்படி கிடையாதுமா. இந்த வீட்டுல எப்பவுமே பொண்ணுங்களுக்கு தான் முன்னுரிமை. எதா இருந்தாலும் யாரா இருந்தாலும் எங்க கிட்ட எதையுமே கேட்காம கன்சல்ட் பண்ணாம எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டாங்க. சொல்ல போனா இந்த வீட்டுல எங்களை ரொம்ப பெருமைப்படுத்தி தான் வச்சிருக்காங்க. போக போக உனக்கு புரியும். அது பரவாயில்லையே, விட்டு கொடுக்காம எவ்வளவு அழகா பேசுறாங்க. நாம இந்த அளவுக்கு பேசி நம்ம மேல கோபமும் படல. கண்டிப்பா இந்த குடும்பம் கொஞ்சம் டிஃபரெண்ட் தான். ஆனாலும் எதுக்காக ராகவ மாமா குடும்பத்தை விட்டுட்டு அவங்க அப்பா அம்மாவை தனியா விட்டுட்டு மரகதா இங்க வந்திருப்பாங்க? அவங்க எதுக்காக இங்க இருக்காங்க? கூட்டு குடும்பமா இருக்கிறது நியாயம். ஆனா இந்த குடும்பத்துல ராகவோட அப்பா அம்மா இருக்கணும்ல, ஏன் இல்ல? அவங்கள பத்தி கேட்டது மரகதம்மா ஒரு மாதிரி ஆகுறாங்கன்னா இதுல ஏதாவது என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். பேச்சு கொடுக்கலாம், விடாம பேசினா ஒவ்வொரு உண்மையா வரும். எல்லாரும் தாங்கள ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா அந்த நல்லவங்க ஒரு கோபம் லிமிட்டா இருக்கிற வரைக்கும் தான். கோபம் அதிகமாச்சு அவங்களோட ஒரிஜினல் குணம் தான் வரும். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
எனக்கு புரியறதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு இந்த வீட்ல தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. அத முத நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னமா தெரிஞ்சுக்கணும்? இல்ல எதுக்காக இவங்களை இங்க கூட்டிட்டு வந்து ஒரு அடிமை மாதிரி நடத்துறீங்க? ஜோதிகா இப்படியே பேசாத. நான் அப்பவே சொன்னதான், மரகதா எங்க வீட்டு மகாராணி. என் வீட்டுக்காருக்கு மட்டும் தங்கச்சி இல்ல, எங்களுக்கும் தங்கச்சி மாதிரி தான். நானும் சாலாவும் மரகதத்தை அப்படிதான் பாக்குறோம். கேட்டு பாரு, இப்ப வரைக்கும் மரகதமும் சரி நாங்களும் சரி, நாங்க 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதுவுமே கேட்டுக்காம பேசிக்காம இந்த வீட்ல எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டோம். அத நீங்க தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்னோட மாமியார் ஒண்ணுமே சொல்லலையே. இல்லடா கண்ணு, சொல்ல முடியாம இல்ல. திடீர்னு நீ இவ்வளவு கேள்வி கேட்டதோ எனக்கே ஷாக்கா இருக்கு. உனக்கு இப்படி எல்லாம் பேச தெரியுமான்னு. இதை விட என் கடந்த கால வாழ்க்கை, நான் அவங்கள விட்டுட்டுலாம் வரலமா. அவங்க தான் நான் வேண்டான்னு வெளியே அனுப்பிட்டாங்க. அவங்கள நான் ஒன்னும் அனாதையா விடலமா. என் மாமனாரும் மாமியாரும் நல்லா இருக்காங்க. அவங்கள நாங்க போய் பாத்துக்கல, அவ்வளவுதான். நான் பாத்துக்க ராகாவோட அண்ணன் தம்பி எல்லாம் இருக்காங்க. ஆனா எங்களால முடிஞ்சது மாசம் மாசம் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கோம். சொல்ல போனா எங்களுக்கு அவங்கள பிடிக்காம போல, அவங்களுக்கு தான் எங்களை பிடிக்காம போயிடுச்சு. விட்டுட்டு வரணும்லாம் வரலமா. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஜோதிகா ஜோதிகா சரி, ஏதோ ஒண்ணு சொல்றீங்க, நம்பித்தானே ஆகணும். நம்புறேன், வேற என்ன பண்ண முடியும்? அப்புறம் என் பார்வைக்கு என்னமோ மரகதத்தை இந்த வீட்டுல என்னமோ வேலைக்காரி மாதிரி தான் இருக்காங்க. காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஏதாவது ஒரு வேலையை இழுத்து போட்டு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. வயசாயிடுச்சு, ஆனாலும் இங்கிட்ட அங்கிட்ட ஓட ஒடியார ஒவ்வொரு ஆளையா கவனிச்சுக்க. அப்பாப்பா, ஒரு நாள் ரொட்டீனை இவங்க வேலையை நம்ம பார்த்தேன், ஆனா அவ்வளவுதான்ப்பா. ஆனா என்னமோ வைஷாமா, எங்க அத்தைய இந்த வீட்டுக்கு மகாராணி அப்படி இப்படிங்கிறீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு நல்ல வேலைக்காரி அவங்களுக்கே தெரியாம அவங்கள யூஸ் பண்ணிக்கிறீங்கல்ல. ஜோதிகா அத்தை, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதமா. என் மதினிங்களை பத்தி ஒரு வார்த்தை பேசுன என்னால அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. இங்க பாரு, இந்த வீட்டுக்கு நீ வாழ வந்த பொண்ணு, என் பொண்ணு எப்படியோ அதே மாதிரி தான் நான் உன்னையும் பாக்குறேன். என்கிட்ட கேள்வி கேளு, நான் ஏதாவது தப்பு செஞ்சா என்கிட்ட சொல்லு. எதா இருந்தாலும் நான் மாத்திக்கிறேன். நான் உனக்கு உரிமை இருக்கு. ஆனா ஏன் மதினிய குறை சொல்லி இந்த வீட்டுக்கு நான் வந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் வைஷ மதினியும் சரி சாலா மதினியும் சரி, ஓ வீடு இல்ல, ஓ வீடு அங்க புகுந்த வீடுதான். இங்க எதுக்காக இருக்கேன்னு ஒரு வார்த்தை, ஆஹா அது மாதிரி ஒரு பார்வை கூட பார்த்ததில்ல. அம்மாவுக்கு அடுத்தபடியா என் மதினிகளை நான் நினைக்கிறேன். என்ன எது வேணாலும் சொல்லுமா, அவங்கள எதையும் சொல்லாத, பிளீஸ் சொல்லாத. ஐயோ அத்தை, உங்களுக்கு புரியலையா? மதினி மதினி என்னமா இவ்வளவு கோபப்படுறீங்க? அவங்க உங்களுக்கே தெரியாம உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்ல ஜோதிகா, எனக்கு புரிஞ்சு போச்சு. அவங்க என்ன பண்றாங்க, உங்களை எந்த நிலைமையில வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சேவும் நீங்க கண்டும் காணாம இருக்கீங்க. ஏன் தெரியுமா? அதான் சொன்னீங்களே, ராகவோட அப்பா அம்மா உங்களை விரட்டி விட்டுட்டாங்கன்னு. உங்களுக்கு போக எங்கேயும் வழி கிடையாது. இங்க இருந்து விரட்டிட்டா தெருவுல தான் போய் நிக்கணும். அதுக்காக எல்லாத்தையும் அனுசரிச்சு போறீங்கன்னு நினைக்கிறேன். ஜோதிகா நிறுத்தடி. ஐயோ ஜீவா, ஜீவா டேய் அண்ணா, என் அம்மாவை பத்தி தப்பா பேச நீ யாருடி? ஜீவா சொல்ல, நீ யாருடி? அது வந்து என்னன்னா என்ன சொன்ன? ஏன் அம்மா தெருவுல போய் நிக்கணுமா? அதுவும் ஏன் அத்தையால? ஜீவா இப்படி எல்லாம் பேச உனக்கு எப்படி தைரியம் வந்தது? ஜீவா கோபப்படாத. கோபமா? இவ்வளவு பேச்சு பேசுன இவள? டேய் ஜீவா. மதினி அம்மா, ஜீவா ஜீவா ஏஞ்சலா. என் அம்மாவை பத்தி பேச நீ யாருடி? போடி இந்த வீட்டை விட்டு வெளிய போடி. டேய் ஜீவா. என்னை மறந்தது ஏனோ, என்னிருந்தே உந்தன் ஞாபகம் தானோ, நெஞ்சில் ஒரு ஏக்கம்